என்ன உனக்கு நீயே சிரிச்சுக்கிற? இல்ல மேடம், வாழ்க்கை ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்கல்ல, அது ஞாபகம் வந்துருச்சு. அதான் சிரிப்பு வந்துருச்சு. என்ன வாழ்க்கை சக்கரம் அது இதுன்னு டயலாக் எல்லாம் பேசுற? இல்ல மேடம், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க படம் ரிலீஸ் ஆன உடனே தியேட்டர்ல போய் பாத்துருவேன். சினிமானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு நடிகை நடிக்கிற பத்தி நியூஸ் பண்ணா கூட ஆர்வமா தேடி தேடி போய் படிப்பேன். எங்க ஊர்ல ஷூட்டிங் வச்சா கூட உடனே ஓடி போய் ஷூட்டிங் பாத்துருவேன். அப்படிதான் ஒரு 2-3 தடவை உங்களை பாத்திருக்கேன் மேடம். உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அவ்வளவு மெனக்கெட்டுதான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃபே வாங்கினேன். ஆனா எனக்கு உங்க பக்கத்திலே உங்க கூடவே நாள் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன் உங்களை. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கெல்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்றேன்னா அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. மேடம் இருக்காங்களா? இருக்காங்க சார். யாரு? மாமா. மாமா வாங்க மாமா. உட்காருங்க மாமா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க மாமா. நீ நினைச்சாலே போதும், எனக்கு உள்ளுணர்வு உறுத்திடும். உடனே கிளம்பி வந்துருவேன். இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன், சுதாவை பார்த்து நாளாச்சேன்னு நினைச்சேன். மேனேஜரை பார்த்தேன், உன் ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சு அப்படியே காரை உள்ள விட்டேன். எப்படி இருக்க? படம் நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். வெளியில டாக் நல்லா இருக்கும் உன் படத்துக்கு. எல்லாம் டைரக்டர் கையில இருக்கு மாமா. நிச்சயமா இந்த படம் ஹிட் ஆகும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படியே நினைச்சுக்கோமா, ஜெயிச்சிருவ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது பிபி, என் பர்சனல் டச் அப். மேக்கப் மேன் பல்ராமண்ணன் தான் சேர்த்து விட்டாரு. ஓ, துடிப்பா இருக்கா. காலையில கண்டினியூட்டி எல்லாம் பார்த்து சொல்லி கலக்கிட்டா. டைரக்டரே இவன் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆட்களை தான் பக்கத்துல வச்சுக்கணும். நம்பகமான பொண்ணு மாமா, எது வேணாலும் தைரியமா பேசலாம். மாமா, என் தங்கச்சி எப்படி இருக்கா? அவளுக்கு சுக்கிரதசமா, படம் வந்து குவியது. லேட்டஸ்டா வந்த 2 படமும் ஹிட். உனக்கு தெரியாதா என்ன? அதோட நெளிவு சுழிவெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. டிவி பத்திரிகைகள் எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அதோட ராஜசேகர் படத்திலையும் கேட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டா அவ்வளவுதான், நேத்திரவை கையிலே பிடிக்க முடியாதுமா. இப்பவே 18ஆம் வருஷம் டைரியில இடம் இல்லை. இனி கூடிய சீக்கிரம் 19ஆம் வருஷ டைரியையும் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும். தேங்க்யூ. எனக்கு மட்டும் ஏன் மாமா எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? 2 பேரும் ஒரே அப்பாவுக்கு தான் பிறந்தோம். நானும் விருச்சிக ராசி. காலம் நேரம் ஜாதகம் எல்லாம் நல்லா தானே இருக்கு. எந்த வகையில நான் குறைஞ்சு போயிட்டேன்? அழகு இல்லையா, நிறம் இல்லையா, இல்ல நடிப்பு தான் இல்லையா? சினிமா உனக்கு தெரியாதா சுதா? யாருக்கு எந்த நேரத்துல யோகம் அடிக்கும், எந்த படம் ஓடும் ஓடாதுன்னெலாம் கணிக்க முடியாது. ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி இலக்க குறி வச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல ஓடுற குதிரையை வேடிக்கை பார்க்கவே கூடாது. இத பாருமா, நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே ஒரே கேலண்டர்ல தான் இருக்கு. இன்னைக்கு கெட்ட நேரம், நாளைக்கு நல்ல நேரம், நாளைக்கு நல்ல நேரம், நாளான்னைக்கு கெட்ட நேரம். தட்ஸ் ஆல். அதுக்குன்னு காத்து ஒரே திசையில அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன மாமா பண்றது? எனக்கு நல்ல நேரமே வராதா? நானும் நம்பர் 1 ஆர்டிஸ்டா வர மாட்டேனா? கோடிக்கணக்குல சம்பளம் வாங்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஆமா, ஆடி கார் வாங்கியிருக்கலாம். அதுவும் காதுக்கு வந்துருச்சா? வராதா? கோடம்பாக்கத்தில் அடிக்கிற காத்து வடபள்ளி வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெயிட் பண்ணு, எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரும். ஜூனியர் ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், இவங்களையெல்லாம் ஹீரோயின் ஆக்கின சினிமா உன்னை கைவிட்டுறாதுமா. மாமா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? இன்னைக்கு ஈவினிங் இந்த படத்துக்காக ஒரு கெட் டுகெதர் இருக்கு. நீங்க மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேம்மா. சரி, லேட் ஆச்சு, தரமணி வரைக்கும் போகணும். ஓகே, நான் கிளம்புறேம்மா. சரிங்க மாமா, பாய். பிபி, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு. பார்ட்டியா? நீ கூட மாட ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ராத்திரி திரும்பி வர லேட் ஆகும்னு வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிடு. சரிங்க மேடம், சொல்லிடுறேன்.
ஜூஸ் குடிங்க, அப்படியே வச்சிருக்கீங்க. அந்த காலத்துல காலையில போட்ட மேக்கப்பு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். சூப்பர்ல. ஷூட்டிங் ஃப்ளோர்ல ஏசிலாம் கிடையாது. எவ்வளவுதான் வேர்த்தாலும் மேக்கப்பு கலையவே கிடையாது. இதெல்லாம் அந்த காலம். அந்த காலம். இந்த படத்துக்கு குறைச்சல தான் சம்பளம் வாங்கியிருக்கேன். மொத்தமே 20 தான். நல்ல சப்ஜெக்ட் டைரக்டர் இருந்தா பணம் ஒரு பொருட்டே இல்லை. நானும் உனக்காக தான் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். நல்ல கதை வாட்சா தானே உண்டு. நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற கதை சனிக்கிழமையே தாண்ட மாட்டேங்குது. இல்ல மாமா, ஹீரோயின் ஓரியன்ட் கமர்ஷியல் இல்லாத கதைகள் தான் இப்ப பேசப்படுது. அதே மாதிரி ஒரு படம் பண்ணி மீடியா வெளிச்சம் நம்ம மேல பட்டு ஒர்க் அவுட் ஆயிட்டா ஓவர் தி நைட்ல எல்லாமே மாறிடும் மாமா. மேடம், ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஆமா, எடுத்துட்டு வா பிபி. சரிங்க மேடம். ஏங்க ஒரு நிமிஷம். என் பேர் சிவா. இந்த கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே சமையல் சாப்பாடுலாம் எங்களோட தான். இங்கே தான் வேலை செய்கிறேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் சுதா மேத்தோட பெரிய ரசிகங்க. அவங்க ஒவ்வொரு படத்தையும் 3-4 தடவை பார்த்துருக்கேன். அதில் குறிப்பாக சொல்ல போனால் எங்கள் வீட்டு பெண் ஒன்று நடிச்சிருப்பாங்க. அதை 10 தடவை பார்த்துருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணுங்க. ஜூஸ் கொடுக்க போனால் கூட நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்றீங்க. அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணுங்களேன். கொஞ்சம் அதுக்கு மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். ஐயோ, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏங்க நீங்க இப்படி சொன்னா எப்படிங்க? ரொம்ப நெருக்கத்துல போய் பேசுறீங்க. நீங்க சொன்னா கட்டாயம் கேட்பாங்க. ஒரே ஒரு செல்ஃபிங்க, ஒரே ஒரு போஸ்ட் கொடுத்தா போதும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் தட்டி விட்டுருவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காண்டாடிவானுங்க. ஐயோ, நீங்க வேற. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. வழி விடுங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க. உங்களால கண்டிப்பா முடியும். நான் ஒரு ஐடியா தரேன். அது மட்டும் செய்றீங்களா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். செய்றீங்களா? என்னது? இல்ல மாமா, இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிட்டா ஒரே ஒரு படத்துல எல்லாம் மாறிடும் மாமா. ஒரு நிமிஷம் மேடம். இவங்க நான் தங்கியிருக்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க. உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணுமா மேடம்? சரி, எடுத்துக்கிட்டோம். ப்ளீஸ் மேடம். ஓகே. இன்னும் ஒன்று. சரி. தேங்க்யூ மேடம். கலக்கிட்டேன். நாளைக்கு பாரு என் ஏரியாவே அதிரும்ல. பல நடிகர் நடிகளோட எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. இது 100வது. நாளைக்கு ஃபேஸ்புக்ல போட்டா சும்மா லைக்ஸ்லாம் பிச்சுக்கும். நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. அதனால உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். இவங்க எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டு முடிக்க நடுராத்திரி ஆயிடும். சரி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? சிக்கன், மட்டன் எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? இல்ல இல்ல, நான் சுதா மேடம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவேன். இப்போ எதுவும் வேண்டாம். சைடு சார் சாப்பிடு. எனக்கு இல்ல எதுவும் பரவாயில்ல, வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடு. இல்ல வேண்டாம். இந்த சைடு சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம். இல்ல பரவாயில்ல, சாப்பிடு. வேண்டாம். இந்த சாப்பிடு. வாங்கிக்கோ. தேங்க்ஸ். சாப்பிடு. பேபி, ஆ, இது என்ன சிக்கனா? டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கரெக்டாக தான் இருக்கும். பாப்பாக்கிட்டே அதை கேட்டுருவோம். பாப்பா, உங்க கேட்டரிங்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? நான் கேட்டரிங் இல்ல, சுதா மேடமோட டச் அப். அப்படியா? நல்லா தான் சர்வ் பண்ற. நல்லா பண்றியம்மா. பாப்பா, நீ எவ்வளவு நாளா அந்த டச்சப் வேலையில இருக்க? இப்பதான் சார், கொஞ்ச நாள் தான் ஆகுது. நானே இப்பதான் சென்னைக்கு வந்தேன். சுதா மேடத்துக்கு மட்டும் தான் டச்சப் பண்ணுவியா? இப்போ எனக்கு கூட தான் வேர்க்குது. எனக்கு கொஞ்சம் டச்சப் பண்ணி விட. ஹேய், உனக்கு அறிவில்லையா? இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, இண்டஸ்ட்ரியில பெரிய ப்ரொடியூசர்ஸ். இவங்களுக்கு நீ சர்வ் பண்றியா? நான் பரிமாறலாம் இல்ல. இது சைட் டிஷ் பிளேட்னு சொல்லிட்டு ஒருத்தர் என் கையில திணிச்சிட்டாரு. இத பார்த்து இவங்க கேட்டரிங் கேர்ள்னு நினைச்சு என்ன கூப்பிட்டாங்க. ஒன்னும் பேச வேணாம். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டச் அப் கேர்ள். பரிமாற வேலையெல்லாம் நீ செய்யவே கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு தர வேணாம். இங்கிருந்து கிளம்பு. பரிமாறலாம் இல்ல. இது சைட் டிஷ் பிளேட்னு சொல்லிட்டு ஒருத்தர் என் கையில திணிச்சிட்டாரு. இத பார்த்து இவங்க கேட்டரிங் கேர்ள்னு நினைச்சு என்ன கூப்பிட்டாங்க. ஒன்னும் பேச வேணாம். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டச் அப் கேர்ள். பரிமாற வேலையெல்லாம் நீ செய்யவே கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு தர வேணாம். இங்கிருந்து கிளம்பு. சார், சாரி சார். சார் வாங்க. போ. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கார்த்திக் சார் என்ன இப்படி திட்டுறாரு?
பார்ட்டிக்கு நீயும் வான்னு சுதா மேடம் என்ன கூப்பிட்டதும் மனசு சந்தோஷத்துல கொப்பளிச்சுது. ஆனா இப்போ அவமானத்துல குமுறுது. கார்த்திக் சார் எவ்வளவு நல்லவருன்னு நான் நினைச்சேன். எதுக்காக இன்னைக்கு என்ன இப்படி திட்டினாரு? ஏன் இங்க வந்து தனியா நிக்கிற? அவன் சொன்னதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. உன்னை யார் அவனுங்களெல்லாம் கொண்டு போய் சைடிஸ் கொடுக்க சொன்னது? அவங்க சாப்பிட கேட்டாங்கன்னு தான் கொடுத்தேன். அந்த ஆள் யார் உன்னை திட்டுறதுக்கு? அந்த ஆள் என்ன பண்றேன் பாரு. அந்த ஆள் சாப்பாட்டுல பேதி மாத்திரை கலந்து படுக்க வச்சிடறேன். ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவரு ரொம்ப நல்லவரு தான். முகம் தெரியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு தான் தெரியல. அசிங்கப்பட்டது போதும். அதுக்காகவே பிறந்தவனா. என்னால நீங்களும் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. சரி வா சாப்பிட போலாம். நான் வரல, நீங்க போங்க. பிபி, நீ கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இரு. நான் எதுக்காக கோவப்பட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி இடம் எல்லாம் உனக்கு புதுசு. இது ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று ஆனா ஓடி வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் அவங்களாவே இல்ல. உன்னை ஒருத்தன் வளைச்சு செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். அது உனக்கு தெரியுமா? அந்த வீடியோவை மார்ஃபிங் பண்ணி ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் போட்டுட்டா என்ன பண்ணுவேன்? சினிமால இருக்கிற எல்லாரும் நல்லவங்க கிடையாது. குறிப்பா சொல்ல போனா பார்ட்டி, டின்னர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனா நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். 8 மணி வரைக்கும் தான் இது பார்ட்டி ஹால். அதுக்கப்புறம் இங்க வெறும் ஆல்கஹால் மட்டும்தான். இத பாரு பிபி, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. எனக்கு வேற வழி தெரியல பிபி. அந்த இடத்துல உன்னை காப்பாத்தணும்னு மட்டும்தான் நினைச்சேன். உன் மேல நான் கோவப்பட்டேன், ஆனா உள்ள இருந்து வரல. சாரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை நான் திட்டேன்னு சொல்லி என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை. ஐயோ, நீதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ரொம்ப சாரி கார்த்திக் சார். நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அவங்க சாப்பிட கேட்டாங்களேன்னு எடுத்துட்டு போனேன். சரி விடு, புரிஞ்சுக்கிட்டே இல்ல, அதுவே எனக்கு நிம்மதி. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, சாப்பிட போலாமா? போலாமா? பிபி, நீ பார்ட்டிக்கு போனல சாமி. ஆற பார்த்த, என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு. அடுப்புல ஏதோ வச்சிருக்கீங்க பாருங்க, கருகிட போகுது. அது கருவனா கருவிட்டு போகுது. அதுக்கே ஒரு புது பேரை வச்சு கொடுத்துருங்க அவருக்கு. அண்ணாடு ஒரே வேலையை செஞ்சு போர் அடிக்குது சாமி. அட நான் கேட்டதுக்கு விஷயத்த சொல்லு. இன்னைக்கு பார்ட்டில என்ன நடந்துச்சுன்னா, நீ என்ன சாமி கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு பேசாம வந்திருக்கிற? நானா இருந்துன்னு வச்சுக்கோ, எல்னி சீவர அருவாள் எடுத்து வந்து வகுந்திருப்பேன். நான் வகுந்திருந்தா ஏற்கனவே நகையை திருடிட்டான், இப்ப கொலையும் பண்ணிட்டான்னு உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க. நான் உங்க எதிர்க்க நின்னு பேசிருக்க மாட்டேன். பேப்பர்ல முதல் பக்கத்துல தான் வந்திருப்பேன். என்ற வாப்பாக்கு எவ்வளவு அறிவு. நீ சொல்றத பாக்கும்போது அந்த கார்த்திக் தம்பி ரொம்ப நல்ல பையனாத்தான் தெரியறான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சாமி, அவர்கிட்ட உட்கார்ந்து யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற தொழில் ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கோ, சரியா? நானும் அவரை முதல்ல தப்பா தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காருன்னு தெரிஞ்சது. அப்புறமா உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயமா? அப்ப இது முக்கியமான விஷயமா தான் இருக்கு. என்னது? சுதா மேடம் கொடுத்தாங்க. அவங்க யூஸ் பண்ண போனா வேற சிம் போட்டு யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. அப்புறமா உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயமா? அப்ப இது முக்கியமான விஷயமா தான் இருக்கு. என்னது? சுதா மேடம் கொடுத்தாங்க. அவங்க யூஸ் பண்ண போனா வேற சிம் போட்டு யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. சுதா மேடத்தோட போனா இது? இதுல கதிரவனோட மெசேஜ் இருக்குதான்னு வாரு சாமி. அதெல்லாம் அழிக்காமையா கொடுத்திருப்பாங்க. போங்கக்கா. நான் ஒரு லூஸ் சாமி, என்ன மாதிரியே எல்லாத்தையும் நினைச்சு போடுவேன். ஆனா ஒரு விஷயம்,
இது மட்டும் சுதா யூஸ் பண்ண போனுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, போட்டி போட்டு வருவாங்க இது ஏலத்துல வாங்கறதுக்கு. ஆப்பிளவே ஏலத்துல வாங்கின ஊராக்கு இது. ஆப்பிள் போனாக்கா? அட நீ வேற கண்ணு, சிலுக்கு சுமிதா கடிச்ச ஆப்பிளே அந்த காலத்துல 3000 ரூபாய்க்கு போச்சு. அதுக்கே நீயா நானான்னு போட்டி போட்டாங்க நம்ம ஆளுங்க. சரிக்கா, நாளைக்கு மதியம் ஷூட்டிங் இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரி, இந்த போனை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நீயே வச்சுக்க சாமி. சரி போ. ச்சே, கார்த்திக் சார் தப்பா நினைச்சிட்டோம். நாளைக்கு போய் முதல்ல அவர்கிட்ட சாரி சொல்லிடலாம். எப்படி தேங்க்ஸ் சொல்றது? ஆனா எதுவுமே சொதப்பாம சொல்லணும். ஹாய் கார்த்திக் சார், நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ பெரிய ஹீரோயின்லாம் இல்ல, சாதாரண டச்சப் தான், அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குட் மார்னிங் கார்த்திக் சார். பொண்ணு ஸ்கூல் பண்ணா நீ. ஹாய் கார்த்திக் சார், நீ ஒன்னும் அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ் இல்ல. வணக்கம் கார்த்திக் சார். ஓட்டு கேட்கவா போறேன்? ஐயோ. ஹாய் கார்த்திக் சார், நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா, இது ஓகே தான், இப்படியே சொல்லிடு. எஸ். The left is also come under attack. ஐயா. என்னய்யா, நரசிம்மா என்ன சொல்கிறான்? என் பேச்சு கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்கலனா நம்ம விதையை காட்டிடு. சரிங்கய்யா, நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேங்கய்யா. போ. என்னுடைய பேட்டி இன்னைய பேப்பரில் அரைப்பக்கம் வந்திருக்குங்க. இப்போல்லாம் ஜோசியக்காரங்களுக்கு தான் மவுசு ஜாஸ்தியா. டிவியை திறந்தாலும் பத்திரிகையை திறந்தாலும் உங்க முகத்துல எல்லாம் முழிக்க வேண்டியிருக்கு. ஐயா, நரசிம்மா போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான். என்னையா சொல்ற? அவன் போலீஸ் கஸ்டடியில் மாட்டினா ஏதாவது உளறி கொட்டிடுவானே. முதல்ல நீங்க பழத்தோட ஸ்டேஷனுக்கு போங்க. ஏதாவது வாயை திறந்தா அப்புறம் மாலையோட வர வேண்டியிருக்குன்னு மிரட்டிட்டு வாங்க. புரியுதா? சரிங்கய்யா. போ. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். ஜோசியம் பரிகாரம்னு இப்ப பிபி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா பத்திரிக்கையில பேட்டி, டிவியில பேட்டின்னு ஜாலியா இருக்க. ஆமா, உன் ஜாதகத்தை யாருக்கிட்ட காட்டுவ? நான் வேணா உன் ஜாதகத்தை ஒரு தடவை பார்க்கவா? மேடம்க்கு நெக்ஸ்ட் மந்த் தான் டேட் இருக்கு. இந்த மாதம் மேடம் ஃப்ரீயாக இல்லை. இந்த மாதம் ஒரு நாள் கூட மேடம் ஃப்ரீயாக இல்லை. நான் வேணா மேடம் கிட்ட சொல்லி அடுத்த மாதம் டேட்ஸ் ஒதுக்க ட்ரை பண்ணுறேன். சார், உங்கள் நிலமை புரியுது. முன்னாடியே கேட்டுருந்தீங்கன்னா ஏதாவது டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ கடைசி நேரத்தில் வந்து திடீர்னு கேட்டால் எப்படி? மா, கண்ணாடிலாம் திறக்காதம்மா, தூசிலாம் உள்ளே வருதுல்ல, காரில் ஏசி போட்டிருக்கு. இந்த தூசிலாம் உள்ள போயிட்டு தும்மல் வெளியில வந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு. இந்த ஏசி காத்துலாம் பொய் காத்து, இதுதான் உண்மையான காத்து. பிச்சமுத்தனே, பிச்சமுத்தனே, அண்ணே, நான் தான் பிபி. அண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே, தெரிஞ்சு விடுங்க. நிறுத்த முடியாதுமா. ஏன்னா ஷூட்டிங் வச்சா இங்க எப்படியும் நிறுத்தி தானே ஆகணும். நான் ஒரு நாள் தங்க இடம் இல்லாம ரோட்ல நின்ன போய் எனக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தாங்கண்ணே. ப்ளீஸ், நான் ஒரே தடவை பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. ப்ளீஸ், நான் நிறுத்துங்கண்ணே. மேடம் கிட்ட கூட நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ், நிறுத்துங்கண்ணே. பாட்டுறமா, ஓரமா நிறுத்துப்பா. அடடே பிபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி எப்படி இருக்கீங்க?
பிபி வந்தா பிளஸ் காருல அவ வாழ்க்கை இனி ரொம்ப ஜோருல. இல்லம்மா பிபி அன்னைக்கு தங்க கூட இடலன்னு சொன்ன இம்மா பெரிய பிரஷர் கார்ல வந்துக்கிற. இது ஏன் கார் இல்ல, உங்களுக்கு நடிகை சுதா தெரியுமா? ஆமா செய்வாள் பத்தினி அந்த சுதா தானே, நான் 50 வாட்டி பார்த்தனே. இப்பதான் உண்மை எல்லாம் வெளியே வருது. பங்கு காசு கேட்டா படம் பார்த்துட்டு வந்துருக்கியா? வச்சுக்கிறேன் இரு உன்னை. அம்மா உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்பவும் இதே மாதிரி இல்ல இதை விட ரொம்ப பெரிய லெவலுக்கு போகணுமா. இதே மாதிரி எங்களை பார்க்க உன்னோட சொந்த கார்ல வரணுமா. அந்த பொண்ணு கார் வாங்கினாலும் நம்ம ரோட்டோரத்துல தான் இருக்கணும் போல. விதிக்கப்பட்டதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. யாருக்கு என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்.